ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டது அப்பகுதி மக்களிடம் எத்தகைய பிரதிபலிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை விளக்குகிறது இந்த தொகுப்பு. கடந்த 15 தினங்களில் பொதுவாக காலை 7 மணிக்கே அரசியல் கட்சி தலைவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார்கள். ஆனால் இன்று கட்சிகளின் பணிமனைகள், தெருக்கள் என அனைத்து இடங்களும் வெறிச்சோடி காணப்பட்டன. ஆர்கே நகர் பகுதியில் ஆட்டோ ஓட்டும் ராமச்சந்திரன் கடந்த 15 தினங்களாக கடும் போக்குவரத்து நெரிசலை சந்தித்ததாகவும், இதற்கு மேல் மறுபடியும் தேர்தல் பணிகள் என்றால் அது பொதுமக்களையே பாதிக்கும் என்கிறார். இப்போ தேர்தல் நடக்கிறதுல எல்லாருக்கும் ஒரே டிராஃபிக், ஹெவி டிராஃபிக், ரொம்ப அதிகமான டிராஃபிக்கு, யாராலும் போக முடியல, வர முடியல, ரொம்ப ரிஸ்க்காக இருந்தது. தேர்தல் திரியும் எடுத்தனா திரியும் அந்த மாதிரி இது வரும் எங்களுக்கு. அவங்க தேர்தல் ஏதாவது பார்த்துட்டு வந்துடுவாங்க. ஆனால் பெரிய பெரிய கார்கள் வருது, ரொம்ப இப்போ பசங்க அணக முடியல, இது பண்ணல, கார் நினச்சிட்டு ரொம்ப வேகமாக வராங்க, ரொம்ப கஷ்டமாகுது எங்களுக்கு. இதே பகுதியில் தரைக்கடை நடத்தி வரும் தனலட்சுமி, இந்த தேர்தல் வேலைகள் நிறைவடையும் வேளையில் ரத்து என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிறார். 15-20 நாள் அந்த போக்குவரத்து எவ்வளோ பாதிப்பு, எவ்வளோ கஷ்டம், வியாபாரம் பாதிப்பு தான். அதனால இந்த மாரி ஓட்டு போடுறேன், அது போடுறேன், இது போடுறேன், நல்ல ஜனம் வந்து எதுவுமே இல்லாத இப்போ ஓட்டை நிறுத்திட்டு இருக்கிறாங்க. அதனால பாதிக்கப்படுறது மக்கள் தான். பணம் வேற வாங்கின்னு ஓட்டு போடுறேன், அதை போடுறேன்ட்டு எதுவுமே இல்லை, ஓட்டம் போடாத போயிட்டாங்க. மறுபடியும் தேர்தல் என்றால் அதற்கும் மக்களின் வரி பணத்தையே தேர்தல் ஆணையம் செலவு செய்யும் என்கிறார் ஆர்கே நகரை சேர்ந்த சேகர். இடைத்தேர்தல் தள்ளி வைக்கிறதுனால எதுனா நடக்க போகுது, எங்களுக்கு தான் கஷ்டங்க. இதனால மக்கள் வந்து திருந்த போறாங்களா இல்லை அரசியல் திருந்த போறாங்க எனக்கு தெரியாதுங்க. எங்களுக்கு கஷ்டம் இருக்குங்க. அரசாங்கத்துக்கு வரி பணம் வீணா போகும். நான் கட்ட ஒவ்வொரு ரூபாய் வந்து என்னோட வருமானத்துக்கு வரி பணம் வீணா போகுது. இன்னும் 2 தினங்களில் தேர்தல் நடைபெறும் என்ற எதிர்பார்ப்பில் வெளியூரிலிருந்து வாக்களிக்க வந்தவர்கள், தினமும் வேலைக்கு செல்பவர்கள் என அனைத்து தரப்பினரும் வலியுறுத்துவது பணப்பட்டுவாடா செய்தவர்களை தகுதி நீக்கம் செய்துவிட்டு தேர்தல் அதிகாரிகள் கண்டிப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதே. ஆர்கே நகரை பொறுத்த மட்டும் பொதுமக்கள் கடந்த 15 தினங்களாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வராங்க. குறிப்பாக இந்த சாலைகளில் மிகப்பெரிய அளவில் போக்குவரத்து நெரிசல்லாம் ஏற்பட்டிருக்கு. அவங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்குன்னா, இதற்கு மேலே தேர்தல் நடத்தினா முறையாக தேர்தல் அதிகாரிகள் செயல்படணும், அதே போல் மக்களும் பணம் வாங்காமல் ஓட்டு போடணும்னு அவங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் செந்திலுடன் நெப்போலியன், நியூஸ் 18 தமிழ்நாடு.